SK Electricals Havells Gramden ஃபேன்கள் இப்போது அதிரடி விலையில். தரமான பொருட்களுக்கு உடனே வாங்க SK Electricals. இந்த சம்மருக்கு கூல் சொல்யூஷன் SK Electricals. ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் SK Electricals சம்மர் கூல் ஆஃபர். ஃபேன் பிராண்ட்ஸ் காம்ப்டன், ஹேவல்ஸ், உஷா, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஆட்டம்பர்க், சூப்பர் ஃபேன்ஸ், ரெமி, போலார், விகார்ட், போல்ஸ்டார், ஆல்மனாட். வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ், விகார்ட், ராக்கோல்ட், ஏவோ ஸ்மித், ஹேவல்ஸ் அனைத்து முன்னணி பிராண்ட்கள் அவைலபிள். கிராம்ப்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் 1550 மட்டும். ஷோரூம் லொகேஷன்ஸ் NSC போஸ் ரோட், கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர், பாரிஸ். அண்ணா சாலை, ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம். அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகர். ஆஃபர் உள்ளவரை மட்டும். SK Electricals, குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் சின்ஸ் இயர்ஸ். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்று நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளது. தவேகாவுக்கு ஆதரவளிக்கும் கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் திருமாவளவன் வழங்கியுள்ளார். VCக்கு ஆதரவு தந்ததால் தவேகாவின் பலம் 118 உயர்ந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக MLA-க்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பிறகு அவர் X வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் ஆட்சியமைக்கும் கட்சிக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். திமுக எம்பியும் வழக்கறிஞருமான P. வில்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில், தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வருவதாக அவர்கள் சொன்னதின் அர்த்தம் இப்போது எனக்கு புரிகிறது. இதுபோன்ற குதிரை பேர முயற்சிகளை தமிழகம் பல ஆண்டுகளாக கண்டதில்லை. புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு முன் இவையெல்லாம் நடந்துவிட்டன என்று பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்தி செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், பொதுமக்களின் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அப்படி இருக்கும்போது 108 அல்லது 110 இடங்களை வைத்துள்ள ஒருவருக்கு வாய்ப்புள்ளது. மறுக்கப்படுவதை ஏற்க முடியாது. ஆட்சி அமைப்பதில் கவர்னரின் இழுபறியை எடுத்து தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் அணுகலாம். குதிரை பேரத்தை தடுக்க நீதிமன்றம் தலையிடலாம் என்றார். மேற்கு வங்கத்தின் புதிய அரசு பதவியேற்பு விழா கொல்கத்தாவில் இன்று நடைபெற்றது. இதில் சுவேந்து அதிகாரி மேற்கு வங்க முதல் மந்திரியாக பதவியேற்றார். சுவேந்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் T. ராஜா கூறுகையில், இந்தியா கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டுமன்றி மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் பிளவு உண்டாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் இது. தவறு எங்கே நடக்கிறது என்பதை காங்கிரஸ் கட்சி கவனிக்க வேண்டும் என்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஈரான் அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக இன்றிரவுக்குள் ஈரானிடமிருந்து பதில் வரும் என எதிர்பார்க்கிறேன். ஈரான் வேண்டுமென்றே அமைதி ஒப்பந்தத்தை தாமதம் செய்வதாக தெரியவந்துள்ளது. அதற்கான பதில் விரைவில் தெரிந்துவிடும் என்று தெரிவித்தார். இந்திய தொடக்க ஆட்டக்காரரான KL ராகுல் 3 வெவ்வேறு IPL அணிகளுக்காக 1000 அல்லது அதற்கு மேற்பட்ட ரன்களை குவித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய 3 அணிகளுக்காக KL ராகுல் 1000 ரன்கள் எடுத்துள்ளார். வங்கதேசம், பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டாக்காவில் நடந்து வருகிறது. முதலில் பேட் செய்த வங்கதேசம் முதல் நாள் முடிவில் வங்கதேசம் 4 விக்கெட்டுக்கு 301 ரன்களை எடுத்திருந்தது. இன்று 2ஆம் நாள் ஆட்டம் நடந்தது. ஷாண்டா சதம் அடித்தார். மொமினுல் ஹக், முஷ்பிகுர் ரஹீம் அரை சதம் கடந்தனர். இறுதியில் வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 413 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.